எது சத்தான உணவு? எந்த உணவை சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும்? ரொம்ப சயின்ஸ் பேஸ்டா இல்லாம, ஒரு சின்ன காமன் சென்ஸ் பாயிண்ட்ல சொல்லணும்னா, எந்த உணவு நல்லா இனிக்குதோ, அதுதான் சத்தான உணவு. உதாரணத்துக்கு, ஒரு மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழம் சாப்பிடும்போது நல்லா இனிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த மாம்பழத்தில நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்கூல் டயத்துல படிச்சிருப்போம். சுகர் இஸ் ஈக்குவல் டூ எனர்ஜி. அப்ப ஒரு மாம்பழத்துல அவ்வளோ இனிப்பு இருக்குன்னா, அதிகமான சுகர் இருக்குன்னு அர்த்தம். அந்த அதிகமான சுகர் இருந்தா, உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு மாம்பழத்த சாப்பிட்டாலே, உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைச்சிருது. ஸோ, இயற்கையில பழங்கள்ல எது சத்தானது, எது சத்து இல்லாததுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இயற்கை அதுக்கு தான் நமக்கு நாக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கு. எந்த உணவை சாப்பிடும்போது நல்லா இனிக்குதோ, அதில சத்து நெறையா இருக்குன்னு அர்த்தம். எந்த உணவை சாப்பிடும்போது சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, அது இனிப்பு கம்மியா இருக்கும். இந்த முறை இயற்கை உணவுல மட்டும் தான் சாத்தியமே தவிர, சமைச்ச உணவுல இது சாத்தியம் கிடையாது. ஏன்னா சமைச்ச உணவுல ஒரு சத்தே இல்லாத ஒரு உணவ எடுத்துட்டு, அத டிங்கரிங் பண்ணி, மாடிஃபை பண்ணி, உப்பு, மசால் பொடிலாம் சேர்த்து, நம்ம நாக்க ஏமாத்தி, ஆர்ட்டிஃபிஷியலா ருசிய கொண்டு வந்து ஈஸியா உள்ள தள்ளிறலாம். ஸோ சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு சத்தான உணவு, ஒரு சத்து இல்லாத உணவுங்கிறத கண்டுபிடிக்கிறது, சமைக்காத உணவுல, பழங்கள்ல ரொம்ப சுலபம். அது நம்ம உடம்புலயே இருக்கு. சமைச்ச உணவுல அது சாத்தியம் கிடையாது.